guys, welcome to Peter Vlogs தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏசர் லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனையும் ஆல்ன்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஒரு லேப்டாப் நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐஃபையில் இருக்கிற லேப்டாப் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐஃபை ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எப்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகே, பாக்ஸ்குள்ள லேப்டாப் பாக்ஸு செம்மையாக இருக்கு பாருங்க. ஏசர் நானும் லேப்டாப்லாம் சூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஜெப்ரானிக்ஸ், ஏசர், என்னென்னமோ. இது பார்த்தீங்கன்னா ஏசர் லேப்டாப்பு. இதுவும் அதே ஐஃபை ப்ராசஸ் தான். இதையும் நம்ம பிரித்து லேப்டாப்பை செம்ம சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்துடுது. சார்ஜிங் வந்து இந்த மாதிரி டைப்பு, ரவுண்டு டைப்பு. அப்புறம் அதோட அடாப்டரு, இது அதுக்கான கேபிள். இது வந்து இதில் இது இப்படி ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒரு சார்ஜிங் வந்து நமக்கு ரெடி. இதில் தான் முட்டை வாங்குகிற பாக்ஸில் முட்டையை பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி முட்டை பாக்ஸில் லேப்டாப்பை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான சேட்டாவும் ஒரு கேபிள் மாதிரி இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த முட்டை வைக்கிற ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பேக் பண்ணியிருக்காங்க போல். இதை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. பா, லேப்டாப் செம்ம பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, ஏசர். இதோட டிசைனிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இது மாதிரி இருக்குது, கோடு கோடு கோடாக இருக்குது. இதுலேயும் வந்து இந்த வெப்கேம் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது ரெண்டுமே இருக்குது. இது லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஏசர் ட்ராவல் மேட்டு, இன்டெல் கோர் ஐஃபை, 16 GB ரேம். இது 8 GB ரேம் இல்லை, 16 GB ரேமு, 512 GB SSD. இப்போ இந்த லேப்டாப் வந்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். இதோட ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது லேப்டாப் இஸ் குட் பட் டிசைன் நாட் பேட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது இப்போ தான் புரியுது. லேப்டாப் வந்து நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிசைனிங் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். டிசைன் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குது போல். செக் பண்ணி பார்த்துருவோம். சார்ஜர் சுத்தமாக இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் போட்டுட்டோம். எந்த ஒரு புது லேப்டாப் வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து அதில் இருக்க மாட்டேங்குது. நம்மளா சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணுறதா இருக்குது. பொதுவாக ஏசர் லேப்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஏசர் லேப்டாப்பில் வந்து ஏசர் அப்படின்ற லோகோ இங்கே இருக்குது, ஆனால் பெருசாக போட்டிருப்பாங்க ஏசர்னு. ஆனால் இந்த லேப்டாப்பில் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஆனால் ஆயிடுச்சு. லைட்டெல்லாம் எரியுது, அந்த கீபோர்டில் லைட் எரியுது பாருங்க. ஏசர். இந்த லேப்டாப்லேயும் ஓப்பன் பண்ணும்போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கீபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இப்போது இதில் என்னென்ன போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சார்ஜிங் போர்ட் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, அப்புறம் ஒரு HDMI, 2 USB இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய டைப் சி மாதிரி இருக்குது. டைப் சிலே நார்மல் டைப் சி பார்த்துருக்கேன், இதுனா பெரிய டைப் சியாக இருக்குது. அப்புறம் இந்த பெரிய சைஸ் மெமரி கார்டோட அந்த ஸ்லாட் மாதிரி போடுவாங்களா, அது இருக்குது. இந்த சைடு ஆடியோ ஜாக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு USB, அவ்வளோதான். நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்குது, வைஃபைலாம் கனெக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, வைஃபை இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க, இந்த க்ளோஸ் பண்ணுறது. ஓகே சார்.
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கேட்குது. நம்மளோட டிவைஸ்க்கான நேம் போட்டுடலாம். ஓகே. அந்த டிவைஸ்க்கான நேம் வந்து ஸ்பேஸ் விட்டு போடக்கூடாதான். ஸ்பேஸ் இல்லாமல் அதில் ஏதாவது கீழே ஒரு லைன் மாதிரி போட்டு போடணும். அண்டர்லைன் போட்டு போட்டேன். இந்த கை இதுலேயே போய் நோண்டிக்கிட்டே இருக்குது இந்த வெப்கேமு. ஏன்னா இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லேசாக நகுதுனாலே நகுருது. இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே. ஆனால் இந்த லேப்டாப் தேடுற கஷ்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல லேப்டாப் வந்து ஆன்லைன்லேயும் சரி இல்லை ஷாப்லேயும் சரி போயிட்டு நம்ம விசாரித்து அதை வாங்கிறதுக்குள்ள அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் வந்து நம்ம அதை தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சி அது வாங்கிறதுக்குள்ள பெரிய பெரிய தொல்லையாயிடுச்சு. இப்போது இது எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இத்தனை லேப்டாப்லேயும் நம்ம அதில் கண்டுபிடிச்சி பெஸ்ட்டாக இருக்கிற லேப்டாப்பாக பார்த்து தான் இப்போது வாங்கி நம்ம செக் பண்ணுறோம். நிறைய ஆப்ஷன்லாம் காட்டுது கேம்ஸ் பற்றி. இந்த லேப்டாப்போட ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய காட்டுது. ஏதோ ஒன்று டவுன்லோட் ஆகுது போல். ஸ்டெப் 1 ஆஃப் 3 டவுன்லோடிங் அப்படின்னு காட்டுது. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நமக்கு லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. எல்லா லேப்டாப்லேயும் ஒரே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சிஸ்டம் அப்டேட் மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சு. அந்த அப்டேட்ஸு, நேமு, எம்பின்னு, டேட்டு, டைமு, லொக்கேஷன்லேருந்து எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன் ஆச்சு. சார்ஜர் வந்து அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 98 ஏறிச்சு. ஃபஸ்ட்டு திஸ் பிசி உள்ளே போயிட்டோன்னா நமக்கு ஏசர்ன்ற ஸ்டோரேஜ் வந்துடுது. 475 ஜிபிக்கு 399 ஜிபி மட்டும் தான் நமக்கு இதில் ஃப்ரீயாக இருக்குது. 16 ஜிபி ரேமு. ஆனால் இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது 16 ஜிபி ரேம் அப்படின்றது. ஓகே, இந்த லேப்டாப் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த லேப்டாப்போட டிசைனிங் பார்த்தீங்கன்னா நல்லா சொரன்னு இருக்குது. டிசைனிங் பார்த்தீங்கனாலே தெரியும். லேப்டாப்போட எல்லா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் டிசைன் மட்டும் எனக்கு அந்த ஒரு ஃபீட்பேக் ஒன்று படித்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த லேப்டாப் பற்றின அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.